அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 1 ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வேரியேஷன். ஸோ இப்போ அந்த இதில் இப்போ நம்ம வேரியேஷன் தான் நம்ம டுடே நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். என்ன நம்ம அந்த ப்ரொபோர்ஷனாக என்ன ஒர்க் ஆகுது, என்ன வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ வேரியேஷன் நம்ம பார்க்கலாம். வேரியேஷன் என்ன அப்படின்னா, இரண்டு அல்லது நல்லா கவனிக்கணும், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள், வேரியபிள்னு அர்த்தம் மாறிகள். அதுக்கு என்னன்னா ரெண்டு அல்லது இரண்டு அதுக்கு மேலே இருக்க வேரியபிள்ஸ் அதனுடைய அளவு ஒரு அளவில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா மற்றொரு அளவில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்றது தான் இந்த வேரியேஷன். விளக்க முடியுதா? இந்த வேரியேஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொபோஷனல்னு சொல்கிறோம். இந்த வேரியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொபோஷனல். இப்போ பாருங்க, when two or more variable quantities which may or may not be different units in observed, the variation is one of them may due to the variation is in one or more others. சரியா? அப்போ அந்த வேரியேஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ப்ரொபோஷனல் நம்ம சொல்ல போகிறோம். தேர் ஆர் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், தேர்ட் வந்து ஜாயிண்ட் வேரியேஷன் அப்படின்றது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, 2 or more வேரியபிள்ஸுடைய அளவுகள் அதை நம்ம பார்க்கும்போது ஒரு அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து மற்றொன்று என்ன பண்ணும், அதனுடைய மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் இதான் சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம். இதை தான் நம்ம ப்ரொபோஷனல் நம்ம சொல்கிறோம். ரைட், ஓகே. இப்போ டைரக்ட் வேரியேஷன் என்ன, 2 வேரியபிள்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், வேரியேஷன் நம்ம 2 or more சொல்லிட்டோம். அப்போ 2 வேரியபிள் குவான்டிட்டிஸ் ஆர் செட் டு பி a டைரக்ட் வேரியேஷன் இஃப் an increase or decrease is one of them result in proportionate increase or decrease in the others. அதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஒரு மாறியில வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணோம், அதாவது ஒன் வேரியபிள், இந்த ஒரு வேரியபிளில் நம்ம ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அது என்னது அனதர்ல அதே மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னோம். அதுதான் நம்ம சொன்னோம்ல, ஒரு அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றொன்று அளவில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இங்கே அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 2 வேரியபிள்ஸ் இருக்குது. சரி, இந்த 2 வேரியபிள்ஸில் என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் வேரியேஷன் வந்து இப்போ ஒரு வேளை இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வேரியபிள் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன், இன்னும் அனதரும் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அனதர் வேரியபிளும் என்ன தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வராங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று, அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன். டைரக்டாக இது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். If A and B are variable quantities and A divided by B is equal to K, always where K is a constant. இப்போ இந்த K நம்ம என்ன சொல்றோம், என்னது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, A வந்து டைரக்ட்லி வேரியஸ் B, K is called the constant of variation. அதுதான் இந்த டைரக்டா வேரியேஷன் ஆகுதுன்றது தான் நம்ம என்ன சொல்றோம், A ப்ரொபோஷனல் டு, இது இப்போ இது என்ன அர்த்தம்னா A ப்ரொபோஷனல் டு B, அதுதான் A வேரியஸ் பின்னு சொல்லுவோம். A வேரியஸ் அஸ் B அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ சப்போஸ் A ப்ரொபோஷனல் என்னது B இருக்கு அப்படின்னா, இது ஈக்குவலாக மாறின ப்ரொபோஷனல் சம் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கே இருக்குத A டிவைடட் பை B இஸ் ஈக்குவல் டு K. அப்போ A இஸ் ஈக்குவல் டு என்னது K இன்ட்டு B, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். டைரக்ட், அதான் புரியுதா? இது வந்து என்னது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 2 வேரியபிள் குவான்டிட்டி ஆர் செட் டு பி டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். சரி, ரைட்டு. டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன சார் நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு பொருள் ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் வாங்கிட்டா எனக்கு 100 ரூபா முடிஞ்சுது. இப்போ நான் ஒரு 10 பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ண, பொருட்களோட எண்ணிக்கை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதனுடைய அமௌண்ட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்போ 10 பொருள் வாங்கணும்னா 10 into 100 எவ்வளோ, 1000 rupees. அப்போ தான் பொருட்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதனுடைய விலையும் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து என்னது இன்டைரக்ட் வேரியேஷன். Two variables quantities are said to be indirect variation of in increase or decrease in the one of them result in proportionate decrease in or increase in the others. அப்போ என்ன சொல்ல வராங்க, இன்டைரக்ட் வேரியேஷன்ல இப்போ ஒரு வேரியபிள் வந்து நான் என்ன பண்றேன், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அனதர் வேரியபிள் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இது ஒரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அனதர் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகும் சொல்ல வராங்க. அதான் என்ன வேற இன்க்ரீஸ் அப்படின்னா இங்க என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். இங்க டிக்ரீஸ் அப்படின்னா இங்க என்ன ஆகும், இன்க்ரீஸ். ஆனா இப்ப பாருங்க, முன்னாடி நம்ம பார்த்ததுல இதில் நம்ம என்ன சொல்லுவோம், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும், அது இன்க்ரீஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் டிக்ரீஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் என்ன இருக்கும், டிக்ரீஸ் அப்படின்றது தான் இருக்கும் நம்ம சொன்னோம். அது வந்து என்னது டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, increase over two variable quantities are said to be indirect variation if an increase is one of them result in a proportional decrease in others அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். A, B are variables quantities is equal to A is equal to K divided by B always, where K is a constant. A varies inversely as B. பாருங்க நல்லா கவனிக்கணும். A varies as inversely B. K is called the constant variation. Its symbol, இந்த சிம்பிள் வந்து A proportional into 1 by B. அதுதான் A varies inversely as B. இதை எப்படி நம்ம சொல்லணும்னா, A varies inversely as B. அப்போ நம்ம என்ன சொல்றோம், A is equal to, அப்போ ஒரு ஈக்குவல் போடுறோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை என்னது, பி. சரியா, அதை தான் நம்ம இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். சரியா, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை பி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு நமக்கு போதுமானது. சரி, இது இங்கே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாயிண்ட் வேரியேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜாயிண்ட் வேரியேஷன். ஜாயிண்ட் வேரியேஷன் சொல்லுது, when there are 3 or more variable quantities A, B, C, D, their relation in this case will be. இப்போ என்ன சொல்ல வராங்க, ஜாயிண்ட் வேரியேஷனாவே இப்போ ஒரு 3 அல்லது 3க்கு மேலே இருக்கிற நிறைய இது வேரியபிள் இருக்குது. அதை நம்ம எந்த மாதிரி எழுதலாம் ரிலேஷனில் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரி எழுதலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி டிவைடட் பை சி. அப்போ என்ன சொல்லலாம், இந்த ஏ பிக்கு என்னவா இருக்குது, இந்த ஏ பிக்கு வந்து டைரக்டா இருக்குது, இந்த ஏ சிக்கு என்னவா இருக்குன்னா இன்வெர்ஸ்லியா இருக்குது. அதைத்தான் அங்கே சைடில் சொல்லியிருப்பாங்க பாரு. ஏ இஸ் டைரக்ட்லி வேரியஸ் வித் பி அண்ட் ஏ இஸ் இன்வெர்ஸ்லி வேரியஸ் வித் சி. விளக்கம் புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பிசி. அப்புறம் என்ன அர்த்தம், இந்த ஏ வந்து பிக்கும் சிக்கும் என்னவா இருக்குது, டைரக்டா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அப்போ டைரக்டா இருக்குதுன்னா ஏ டைரக்ட்லி வேரியஸ் வித் பி, அதுக்கப்புறம் ஏ டைரக்ட்லி வேரியஸ் வித் சி ஆல்சோ அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிசிடி சொல்லலாம், ஏபிசிடி அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஏ வந்து எதுக்கெல்லாம் இருக்குது, டைரக்ட் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா பிசிடிக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, டைரக்ட்லி வேரியஸ் வித் ஈச் ஆஃப் பிசிடி. கே இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஜாயிண்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த இந்த 3 ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்க வேண்டியதுதான். சரியா, அப்போ ஒரு 3 or more வேரியபிள் குவான்டிட்டிஸ் இருந்துச்சா அதனோட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இன்டைரக்ட் வேரியேஷன். அந்த இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஒர்க் நான் செய்யறேன். ஒரு ஒர்க் நான் செய்யறதுக்கு இப்போ ஒரு 10 பேர் கூட்டிட்டு ஒரு வேலை செய்யறேன். அது ஒரு 15 நாளைக்கு அந்த வேலை ஆகும். சரியா, இப்போ ஏதோ ஒரு 10 மெம்பர்ஸ், சரியா 10 மெம்பர்ஸ் இப்போ இருக்கிறாங்க. ஒரு 15 டேஸ்க்கு அந்த ஒர்க் வந்து கண்டிப்பா இருக்கும். சரியா, 15 டேஸ்க்கு அந்த ஒர்க்கு இருக்கு. நான் என்ன பண்றேன், அப்போ
10 மெம்பர்ஸ் வந்து 15 டேஸ் இருக்குன்னா 10 மெம்பர்ஸ் கூட நான் என்ன பண்ணுறேன் 20 மெம்பர்ஸாக சேர்த்தேன்னா அந்த அந்த ஒர்க் பண்ணுற டேஸினுடைய கவுண்ட் வந்து நான் குறையுமா? அப்போது இங்கே என்ன ஆகுது, நான் மெம்பர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த டேஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த இன்டைரக்ட் ரேஷியோ இது இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஜாயிண்ட் வேரியேஷனுக்கு என்ன பண்ண, நீ இந்த மாதிரி பார்த்து ஜாயிண்ட் வேரியேஷன் எந்தெந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்ற சமாச்சாரத்தை உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வரும். இஃப் தி டிஸ்டன்ஸ் traveled d varies with duration traveled time t and d is equal to 600 when t is equal to 10. Find d when t is equal to 14. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ அந்த தூரம் இருக்குது, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து என்னது டி, அந்த டிராவல் டைம் வந்து டி, அதாவது அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து டிராவல் டைம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி மாறும்போது என்ன சொல்ல வராங்க, டியோட வேல்யூ ஒரு வேலை அந்த டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டர் இருக்குதோ வச்சுக்கோ, அப்போ எவ்வளோ நேரம்னா 10 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ அதே 14 ஹவர்ஸுக்கு எனக்கு அந்த ட்ராவலோட தூரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரியா? அப்போ இங்கே நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ட்ராவல்டு டி அந்த டைம், அந்த ட்ராவலுடைய டைம் பற்றி நம்ம பேசுகிறோம். சரியா? ரைட். given d proportional, given என்ன சொல்றோம், d proportional அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ d proportional into t அப்படின்னா என்ன, அப்போ d is equal to என்ன பண்ணலாம், ஒரு k நம்ம சேர்க்கலாம். d is equal to என்னது, ஈக்குவல்னு சொல்றப்போ ஒரு கான்ஸ்டன்ட் kt அப்படி ஈஸி, என்ன ஈக்குவேஷன் நம்பர் 1. given என்ன கொடுக்குறாங்க, d is equal to 600 எப்போ t டைம்ஸ் equal to 10 இருக்கும்போது. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 600 is equal to k இன்ட்டு எவ்வளோ வரும், 10. ஸோ அப்போ அந்த ஜீரோக்கு அந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டான், கேயோட வேல்யூ எவ்வளோ, 60. சரியா? அதுதான் நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ கேயோட வேல்யூ 60 இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு என்ன பண்ண, சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 660 டி. இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, ரெண்டாவது கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, டி வந்து ஃபைன் பண்ணு. எப்போ டியோட வேல்யூ 14 இருக்கு, அப்போ 60 இன்ட்டு 14 இஸ் ஈக்குவல் டு 840 அப்படின்னு நமக்கு வரும். இதுதான் தட் இஸ் டி அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ அந்த மாதிரி நம்ம முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் நமக்கு என்ன வேரியஸ், எந்த டிஸ்டன்ஸ், அதாவது ட்ராவலுடைய டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் போது ட்ராவலுடைய டைம் வந்து நான் அதிகரிக்கும், அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை டி ப்ரொபோர்ஷனல் இன்ட்டு டி அப்படின்றது நம்ம எடுத்துருக்குறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், இஃப் தி ஃபிக்ஸ்டு காஸ்ட் பேர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சி வேரியஸ் இன்வெர்ஸ்லி, இதான் முக்கியமானது, inversely with the number of units production n and c is equal to 18 when n is equal to 12 lakhs. Find the values of c corresponding to n is equal to 8. அப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த உற்பத்தி என்ன பண்றாங்க பாரு, இந்த ப்ரொடக்ஷன் பண்றாங்களா, அந்த ப்ரொடக்ஷன் சி வந்து அந்த யூனிட் இருக்குல்ல, இந்த ப்ரொடக்ஷனோட எண், இந்த எண்ணுக்கு எதில் இருக்குதுன்றான், இன்வெர்ஸாக இருக்குது. எதிர் விகிதத்தில் இருக்குதுன்னு சொல்ல வரான், இன்வெர்ஸ்லியா இருக்குது. எதுக்கு, அந்த உற்பத்தி பண்ணுற செலவும் அந்த உற்பத்தி பண்ணுற எண்ணுக்கு அந்த அது எண்ணிக்கை இருக்கு இல்லையா, நம்பர்ஸ், அதுக்கு என்னவா இருக்குன்றான், இன்வெர்ஸ்லியா இருக்குதுன்னு சொல்ல வரான். அப்படி இன்வெர்ஸ்ல இருக்கும்போது சியோட வேல்யூ 18 எப்போ அப்படின்னா என்னோட வேல்யூ 12 lakhs. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்னோட வேல்யூ 8 lakhs இருக்கும்போது சியோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். சரியா? அப்போ 8 lakhs இருக்கும்போது சியோட வேல்யூ என்ன, அதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ இன்வெர்ஸ்லின்னு சொல்லிட்டாங்க, அதான் நம்ம கீ பாயிண்ட். அப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்,
சி அண்ட் என்னது என். அப்போ இன்வெர்ஸ்லி சி ப்ரொபோஷனல் 1/n ப்ரொபோஷனல் டு எதுக்கு 1/n. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா சி ப்ரொபோஷனல் டு 1/n. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை என்னது 1/n. தட் இஸ் என்னது கே டிவைடட் பை என். அதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 இது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சி இஸ் ஈக்குவல் டு 18 இருந்தா என்னோட எப்போ n இஸ் ஈக்குவல் டு 12 இருக்கிறப்போ என்ன பண்ண இதோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணு. இங்கே நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், சிக்கு பதிலாக 18 போடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு கே கே டிவைடட் பை என்னோட வேல்யூ என்ன பண்ண 12 போடு. ஸோ அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோன்னா 18 × 12 இஸ் ஈக்குவல் டு அது கே. அதை தாங்க நம்ம சொல்கிறோம். வேல்யூ வந்து என்னது 216 அண்டு. ஸோ the equation 1 becomes, அப்போ சி அங்கே என்ன பண்ணுங்க, எனக்கு கேவோட வேல்யூ எனக்கு நான் ஃபைன் பண்ணிட்டேன். கேவோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணிட்டேன்னா இதை எடுத்துன்னு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நான் போட்டேன் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு 216 டிவைடட் பை என். இப்போ மீண்டும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே என்னோட வேல்யூ வந்து என்ன 8, என்னோட வேல்யூ 8 இருந்தால் சியோட வேல்யூ என்ன. அப்போ when n is equal to 8, c is equal to 216 divided by 8 is equal to 27. therefore c is equal to 27 அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச போதும். இதுதான் நம்ம பயன்படுத்தணும். முதல்ல வந்து கொஸ்டின் பாரு, அவன் வந்து நான் கொஸ்டின் என்ன சொல்கிறான் இன்வெர்ஸ்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்வெர்ஸ்லின்றதால நம்ம என்ன பண்ணுறோம் சி ப்ரொபோஷனல் டு 1/n நம்ம எடுத்துக்கிறோம். சரி நெக்ஸ்ட், இஃப் சி வேரியஸ் directly, இவ பாருங்க c varies directly as x plus b. c is equal to 8 when b is equal to 2. அதான் என்ன சொல்றாங்க, b is equal, அதாவது b ஓட வேல்யூ 2 இருக்கும்போது c ஓட வேல்யூ என்னது 8 அண்ட் c ஓட வேல்யூ 10 when b ஓட வேல்யூ என்னது 3. அப்போ b ஓட வேல்யூ 3 இருக்கிறப்ப c ஓட வேல்யூ 10. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்ன்றது இப்போ சிஸ் வந்து என்ன டைரக்ட்லி வேரியஸ். அப்போ என்ன டைரக்ட்லி வேரியஸ் நான் உடனே கொடுத்துருக்குறேன். அப்போ சி பிலாங்ஸ் டு எக்ஸ் பிளஸ் பி. சி பிலாங்ஸ் டு எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சம் கான்ஸ்டன்ட் சி இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி நம்ம எழுதுவோம். சரியா, பை சப்ஸ்டியூட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் இதுதான் ஒன்று. இந்த இதில் என்ன பண்ண அப்ளை பண்ணு, சியோட வேல்யூ 8 பியோட வேல்யூ 2ன்னு கூட. அப்போ சி 8 இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் என்ன வரணும் இங்கே, அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்பரில் என்ன கூட சியோட வேல்யூ 8 இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் சியோட வேல்யூ 8. அப்போ கே ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு என்ன பியோட வேல்யூனா 2. அப்போ பியோட வேல்யூ 2ன்னு சொல்கிறப்போ இந்த கேஎக்ஸ் என்ன பண்ணோம் மீண்டும் மல்டிபிள் பண்ணிக்க. இந்த கே வந்து உள்ள காமனாக மல்டிபிள் பண்ணலாம் 2k வரும். அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதுதான் அந்த 8 இஸ் ஈக்குவல் டு 2k தான் வருது பாரு. 8 இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் 2k ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி என்ன பண்ண நெக்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கூட. இதில் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து கொடுத்தா என்ன நடக்கும் பாரு. என்னன்னா சியோட வேல்யூ என்ன கொடுக்கணும் 10 இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ எனக்கு தெரியும் 3. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே கேஎக்ஸ் இந்த கே வந்து உள்ள காமனாக உள்ள எடுத்துகிட்டு போகிறப்போ அப்போ இங்கே என்ன வரும் 3k. அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 3kன்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இங்கே கிடைச்ச ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க 3 - 2 அப்படின்னா என்ன பண்ணணும், 2ஓட ஈக்குவேஷன் என்ன 8 இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் 2k. அப்போது 3ஓட ஈக்குவேஷன் என்ன 10 இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் 3k. அப்போ ஒரு மைனஸ் பண்ணு, காமனாக ஒரு மைனஸ் பண்ணோம்னா 10ல் 8 போச்சுன்னா 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பண்ணுறப்போ இது 2 கேன்சல் ஆகிடும். சரியா, அப்போ இது 2 கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் பண்ணுறப்போ 3k - 2k தட் இஸ் என்னது கே. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்னது 2 தான் இங்கே ஆன்சர். அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருப்பாங்க கே இஸ் ஈக்குவல் டு 2. கே இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கிறப்போ நமக்கு என்ன நோக்கம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் ஒன்று நீ இதுலனா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, இல்லை இதுலனா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. கேவோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணால் நமக்கு போதுமானது. சரியா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே
பை சப்ஸ்டியூட்டிங் கே இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2ல் போடுறப்போ கேவோட வேல்யூ இங்கே பாருங்க, இந்த இந்த இது எடுத்துக்க 8 இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். கேஎக்ஸ்னா என்ன அர்த்தம்? 2x ப்ளஸ்ஸு 2 இன்டூ 2 4. சரியா? 2x. இந்த பாரு, நல்லா கவனிங்க. இங்கே பாரு, இப்போ இங்கே 2ஓட வேல்யூ நான் போடுறேன்னு வச்சுக்கோ. இங்கே என்ன கிடைக்கும்? 8 இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்னது? 2x ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு கேவோட வேல்யூ 2. அப்போ என்ன வருவாங்க? 2x ப்ளஸ்ஸு 4 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இங்கே 8 இருக்கிறப்போ என்ன பண்ணுது? அன்னோன் வேல்யூ செய்யுங்க, தெரியாத வேல்யூ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கோ. 8 மைனஸ் 4 தட் இஸ் 4. 4 இஸ் ஈக்குவல் டு 2x. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றது தான் அந்த ஆன்சர் தான். இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்போ இதில் என்ன நம்ம இது ரொம்ப சிம்பிளாக யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவன் எனக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் பாரு, வேரியஸ்லி வேரியஸ் என்னது டைரக்ட்லின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம முதல்ல நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் காமனாக ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 வைக்கிறோம். 2 டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. சி இசிக்கல் 8 இருந்தால் பியோட வேல்யூ 2 அதுக்கு அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ 3 இருக்கும்போது சியோட வேல்யூ 10 அப்ளை பண்ணு. அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணு? சப்ராக்ட் பண்ணு. என்னன்னா அது ரெண்டுலேருந்து எனக்கு கேவோட வேல்யூ எனக்கு ஃபைன் பண்ணணும், அவ்வளோதான். நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்? கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணிடுறேன். கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு பிறகு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் 2லயோ 3லோ இதுலையோ என்ன பண்ணு? அப்ளை பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ நீ ஃபைன் பண்ணிக்கோ. அப்படிதான். சரியா? இதுதான் இது ஜென்ரல் ஃபார்ம். நம்ம இப்படிதான் சொல்லுவோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னது? இண்டீசஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னது? இண்டீசஸ். இண்டீசஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு எண்ணை அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் நம்ம பெருக்கினே இருக்கணும்னு வச்சுக்க. அதை சுருக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? அடுக்குக்குறியில் எழுதுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 வந்து ஒரு 10 டைம்ஸ் சொல்லுப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு எத்தனை முறை இவ்வளோ லென்த்து நம்மளால் எழுதிக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ஜென்ரலாக சொல்கிறப்போ 2 பவர் 10 அப்படி ஈஸியாக முடிச்சிடலாம். புரியுதா? ஒரு எண்ணை மீண்டும் மீண்டும் பெருக்கும்போது அதை நம்ம தொடர்ந்து செஞ்சு சுருக்கமாக நம்மளும் என்னது அந்த பவரில் எழுதுறதுக்கு நம்ம எழுதலாம். அதாவது என்னது அடுக்குக்குறியில் 2 பவர் 10 எழுதலாம். இப்போ 2 பவர் என்னது 2 பவர் 5 இந்த மாதிரி நம்ம ஒரு இருக்கிற நம்ம ஷார்ட்டாக எழுதுறது நம்ம 2 பவர் 5 அந்த மாதிரி நம்ம எழுதலாம். நம்ம இப்போ பசங்க சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்போ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பாரு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் 2 பவர் 3. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 power 3 expressed continued product of 2 to the third factor. சரியா? 2 power 3 எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணலாம்னா, இது 2 என்ன கண்டினியூஸாக, இது ஆக்சுவலாக மீனிங் என்னன்னா 2 வந்து கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணுறோம்னு அர்த்தம். எத்தனை டைம்? 3 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இஃப் ஒருவேளை சப்போஸ் இப்போ நான் n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுக்கிறேன். n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர், தென் x power n is used to denote the continued product. continued product இப்போ எக்ஸ் பவர் என்ன அர்த்தம்? இப்போ 2 பவர் 3னா என்ன? இப்போ நான் என்ன சொன்னேன்? 2 பவர் 3னா 2 இந்த 2 வந்து என்னது 3 டைம்ஸ் எழுதுங்கன்னு சொன்னோம். கரெக்டா? அப்போ இங்க எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் எத்தனை டைம் எழுதணும்? n டைம்ஸ் எழுதணும். எக்ஸ் 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 எல்லாமே மல்டிபிள் இது இந்த ப்ராடக்ட் எழுதணும். எக்ஸ் 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 என்னப்பா n ஃபேக்டர் வரைக்கும் நம்ம எழுதணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. x power n is a positive integer, then x power n is used to denote the continued product x into x into x to n factors அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். சரியா? ரைட். அதே மாதிரி தான் the number of the type x power n is called exponential expression where x is base. இப்போ அதுதான் இப்போ நம்ம சொன்னோம்ல 2 வந்து 3 டைம்ஸ் பண்ணால் அந்த மாதிரி நம்ம 2 பவர் 3 எழுதுறோம். அப்போ இதுக்கு எதனா பேர் என்ன அப்படின்னா அடுக்கு. அதுதான் என்னது? அது எக்ஸ்போனன்சியல் எக்ஸ்பிரஷன் வேர் எக்ஸ். இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற எக்ஸ் பவர் எண்ணுக்கு எக்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னா பேஸு. என் இஸ் கால்டு வந்து என்னது? எக்ஸ்போனன்ட் ஆர் என்னது? இண்டெக்ஸ். இப்போ புரியுதா? இது வந்து என்னது? இண்டெக்ஸ் எக்ஸ்போனன்ட்டு. அது என்னன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம், அல்லது என்னது இண்டெக்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்ரலா அவங்க யாராவது என்ன பண்ணா எக்ஸ் பவர் என்ன கேட்டா எக்ஸ் என்னன்னு கேட்டா பேஸு, என்னன்றது என்னன்னா எக்ஸ்போனன்ட் ஆறு இண்டெக்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஒரு 2 பவர் 3 அப்படின்னா பேஸ் தான் இது 2
2 வந்து பேஸு, 3 வந்து எக்ஸ்போனண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. ஒரு எக்ஸாம்பிள். இன் கேஸ் ஆஃப் 2 பவர் 3, அப்போ 2 இஸ் தி பேஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஆமாம், கரெக்டு தானே. 2 இஸ் தி பேஸ் தான் ஏதோ ஆர்டர் 3க்கு. அப்போ 3 இஸ் தி இண்டெக்ஸு. சரியா? அப்போ அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். இப்போ 2 பவர் 3 இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், 2 இஸ் தி பேஸ் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்றத நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ இங்கே இந்த மாதிரி நிறைய நம்ம எக்ஸ் பவர் என்ன, எக்ஸ் பவர் மைனஸ் என்ன, எக்ஸ் பவர் எம்மு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது ஒரு லாஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு இது என்ன இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த லா என்ன, அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என்னு. இதுதான் நம்ம பசங்க நம்ம சொல்லும்போது என்ன பண்ணணும், நம்ம அடியன் சம் வந்தால் மேலே கூட்டிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அங்கே நான் இப்போ சப்போஸ் ஒரு சில இடத்துல ஏ பவர் என் ஏ பவர் என் இருந்துச்சுன்னா அடியன் சம் வந்தால் மேலே கூட்டிக்கின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா. அதே தான் இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம், இங்கே ஃபர்ஸ்ட்லால என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏ பவர் என் நல்லா கவனிங்கிறது மல்டிபிள். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னு அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏ பவர் எம்ன்னு இப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னு இந்த எம் ஃபேக்டர் வரைக்கும் நம்ம எழுதணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே எக்ஸுக்கு அப்படி தானே பண்ணோம். அந்த ஒரு எக்ஸுக்கு அப்படி தானே பண்ணோம். எக்ஸ் வந்து எக்ஸ் 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 என் ஃபேக்டர் எழுதணும்ல. அந்த மாதிரி ஏ பவர் எம் வந்து என்னது எம் ஃபேக்டர். ஏ பவர் என்ன பண்ணுவான், ஏன்னு என்ன பண்ணுவான், ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு டாட் போட்டு என் டைம்ஸ் அப்படின்னா என் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதுறோம். ஸோ அப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபேக்டர். இங்கே என்ன வரும், என் ஃபேக்டர். ஸோ அப்போ காமனாக என்ன பண்ண, ரெண்டுலேருந்து ஏ இன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு 2 எதுக்கு, இந்த எம் ப்ளஸ் என், இந்த எம் ப்ளஸ் என் ஃபேக்டர். அப்போது ஏ இன்ட்டு ஏன் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் ஃபேக்டர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஒரு சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ டாட் என்ன பண்ணுவோம், எம் ஃபேக்டர் அப்படின்னா ஏ பவர் எம். இப்போ ஒருவேளை சப்போஸ் எம் ப்ளஸ் என் இருந்தால் ஏ பவர் எம் ப்ளஸ் என். அதை தான் நம்ம அங்கே அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு அதை ஏ பவர் எம் ப்ளஸ் என் நம்ம சொன்னோம்னா போதும். அப்போ ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்கே ஏ பவர் எம் ப்ளஸ் என். சரியா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருக்காங்க. இப்போ 2 பவர் 3, இப்போ நான் 2 பவர் 3 கொடுத்துட்டாங்க, 2 பவர் 2 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியும் அடியன் சம் வந்து மேலே கூட்டிக்கலாம்னா 2 பவர் 5 சொல்லிடலாம். அது எப்படி சொல்கிறது, 2 பவர் 3 வந்து 3 டைம்ஸ் ஆஃப் 2 எழுதணும். 2 எழுதிட்டேன், 2 பவர் 2 அந்த மாதிரி எழுதி. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 5 டைம்ஸ் இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், 2 வந்து 2 பவர் 5 நம்ம எழுதுறோம். சரியா? இது ஆக்சுவலாக நம்ம என்னன்னா இது டேரெக்டாக சொல்லிடலாம், இங்கேருந்து நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் எப்படி வருதுன்றது நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். 2 போது தான் இப்போ 2 வந்து என்ன சொல்ல போகிறோம், நம்ம பேஸு 5 வந்து என்னது இன்டிசஸ் அல்லது எக்ஸ்போனன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்றது பாரு. செகண்ட் லா வந்து ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஏ பவர் என் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் என். அப்போ ஏ பவர் மைனஸ் என் சொல்கிறாங்க. என்னன்னா ஏ பவர் என் இருக்கு இல்லையா, இந்த ஏ பவர் என் வந்து என்ன பண்ணும், இப்போ மேலே போகும். அதாவது டினாமினேட்டர் இருக்கு, நியூமரேட்டர் ஆச்சுன்னா மைனஸ் வரும். அப்போ ஏ பவர் இன்ட்டு ஏ பவர் மைனஸ் என்னு வரும். அப்போ மைனஸ் என் வரப்போ அடியன் சம் வந்து மேலே கூட்டிடணும் போது ஏ பவர் எம் மைனஸ் என் ரிசல்ட் வரும். இது நம்ம இங்கே சொல்லிடலாம். இருந்தாலும் இங்கே ப்ரூஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ ஏ பவர் எம் இருந்தால் எம் ஃபேக்டர், ஏ பவர் என் இருந்தால் என் ஃபேக்டர். அப்போ டிவைடுன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், எம் ஃபேக்டர் டிவைடட் பை என் ஃபேக்டர். அப்போ இங்கே இருக்கிற என் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பகுதி தொகுதின்னு இருக்குது இல்லையா. அப்போ நம்ம இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் என் ஃபேக்டர் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் எம் மைனஸ் என் ஃபேக்டர்னு வரும். அப்போது எம் மைனஸ் என் என்னன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்,
எம் மைனஸ் என்னன்னா நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஒருவேளை ஏ இன்ட்டு ஏ எம் ஃபேக்டர்னா ஏ பவர் எம். இப்போ இது எம் மைனஸ் என்ன இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இது உண்மை, ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ அப்போ இது இங்கே பாரு, சம்ஸ் 2 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு இதனோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 பவர் 3 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு அது 2 அப்படின்றது தான். அது எப்படி அப்படின்னா இங்கே 2 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண 2 வந்து 3 டைம்ஸ் 1 2 3 2 வந்து 2 டைம்ஸ் போட்டு 2க்கு 2 கேன்சல், இந்த 2 இந்த 2 கேன்சல், ரிமைனிங் ஒரே 2 தான் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அடுத்து தேர்டு லான்றது வந்து என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா தேர்டு லான்றது வேறு, ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என். இதுதான் வந்து தேர்டு லா. இங்கே இது வந்து என்னது என் வரணும். சரியா? ரைட், ஓகே. அப்போ ஏ பவர் எம் ஹோல் பவர் என். அப்போ ஏ பவர், அப்போ இங்கே நம்மனா அர்த்தம் ஏ பவர் எம்னா ஏ வந்து எம் டைம்ஸ் நம்ம எழுதணும். அதை எம் ஃபேக்டராக எழுதணும். அப்போ என்ன பண்ண ஏன் டாட் டாட் எம் ஃபேக்டர் எழுதணும். அப்போ இங்கே எங்கே எழுதுறோம், அதே இங்கே ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா ஏ பவர் எம்இ அந்த அத்தனை டைம் எழுதணும்னு அர்த்தம். விளக்க முடியுதா? அப்போ ஏ பவர் எம்இ என்ன பண்ணலாம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் இன்ட்டு டாட் டாட்னு அது என் ஃபேக்டர் வரைக்கும் நம்ம எழுதுறோம். அப்புறம் எழுதிட்ட பிறகு மீண்டும் இந்த ஏ பவர் எம் இருக்கு இல்லையா, இந்த ஏ பவர் எம், இந்த ஏ பவர் எம் நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஏ இன்ட்டு எம் ஃபேக்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் காமனாக இருக்கிற இந்த 2 என் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரியா? விளக்கம் புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவை நம்ம இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், எம் ஃபேக்டருக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. இப்போ இங்க எம் ஃபேக்டர் இருக்குது, இங்க என்னது என் ஃபேக்டர் இருக்குது. இது ரெண்டு என்னது மல்டிபிள். எதுக்கு? ஏக்கு மல்டிபிளா இருக்கிறப்போ ஏ இன்ட்டு ஏ 2 mn ஃபேக்டர்ஸ். அப்போ mn ஃபேக்டராக இருந்தால் ஒருவேளை ஏ இன்ட்டு ஏ டாட் டாட் டாட்னது எம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஏ பவர் எம். அப்போ இங்கே எம் இன்ட்டு என், அப்போ எம் இன்ட்டு என்ன எம்என். அப்போ எம்என் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏ பவர் எம்என் நம்ம எழுதலாம். அப்போ இதுல நம்ம சொல்லலாம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் அப்படின்னு நம்ம சொன்னா போதுமானது. சரியா? ரைட், நெக்ஸ்ட் இது எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, 2 பவர் 3 கவனிங்க. 2 பவர் 3 வேல்யூ என்ன, 2 பவர் 6 சொல்றோம். 2 பவர் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்க அப்படின்னா அர்த்தம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என். அப்போ என்ன வரும், 2 பவர் 3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 2 பவர் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கா. அப்படின்னா அர்த்தம் 2 பவர் 3 2 டைம்ஸ் செய்யுது. இந்த வேறு 1 டைம் செய்துட்டு இதோ ஒரு 1 டைம் செய்துட்டேன். ரைட், எழுதிட்டேன். ஓகே. அப்போ என்ன பண்ண அடியின் சம்பந்த மேலே கூட்டிட்டு சொன்னோம்ல, நம்ம என்ன சொன்னோம், இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், ஏ பவர் எம் பிளஸ் என்ன. சரியா? ஏ பவர் எம் பிளஸ் என்ன சொன்னோம்ல, அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, 2 பவர் 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரி, அந்த ரூல் தான் நம்ம எழுதிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் லா என்ன சொல்லுதுன்னு பாரு, ஏபி ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் இன்ட்டு பி பவர் என். இது மல்டிபிள் இருக்கிறப்போ. சரி, ஓகே. இதை எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம் பாரு, ஏபி ஹோல் பவர் என்ன இருந்தால் ஏபி இன்ட்டு என் ஃபேக்டர். ஆமாம், தெரியும். அப்புறம் மீண்டும் நான் என்ன பண்ணுறது, என் ஃபேக்டருக்கு ஏ தனியாகவும் பி தனியாகவும் எழுதுறேன். அப்போ ஏ இன்ட்டு ஏ 2 என் ஃபேக்டர் இன்ட்டு எனக்கு மல்டிபிள் பி இன்ட்டு என் ஃபேக்டர். அப்போது இது மட்டும் நம்ம என்ன எழுதலாம், ஏ பவர் என் இன்ட்டு இதை மட்டும் என்ன எழுதலாம்னா என்னது பி பவர் என். தட் இஸ் என்னது ஏ பவர் என் இன்ட்டு பி பவர் என் அப்படின்னு நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, 2 × 3
ஹோல் பவர் 3 அப்படின்னா அர்த்தம் வந்து 2 பவர் 3 கரெக்டாக இதை இங்கே இருக்கிற மாதிரி வந்துருச்சு பாரு 2 பவர் 3 அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3 2 பவர் 3யோட வேல்யூ என்ன 8 3 பவர் 3யோட வேல்யூ என்ன 27 மீண்டும் 2 மல்டிபிள் பண்ணோம் 216 இதுதான் ஆன்சர். இப்போ சரி இப்போ அது நம்ம எப்படி நம்ம சம் மேலே இருக்கிற சம் பிரகாரம் போடலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 3 என்னது 3 டைம்ஸ் இது 2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 எழுதிட்டேன். இதனோட வேல்யூ என்ன 6 அப்போ 3 6 மல்டிபிள் பண்ணணும் எனக்கு என்ன கிடைக்கும் 216 எனக்கு கிடைக்கும். ஃபிஃப்த் லா என்ன சொல்லுது a/b ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் n டிவைடட் பை என்னது b பவர் n. இப்போ நம்ம காமனாக நம்ம ஃபேக்டர் எழுதுறப்போ a/b ஹோல் பவர் என்ன a/b இன்ட்டு a/b இன்ட்டு a/b இஸ் ஈக்குவல் டாட் டாட் என்னது n ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். n ஃபேக்டர் நம்ம எழுதுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இப்போ இந்த n ஃபேக்டர் டிவைடட் தானே இருக்குது. அப்போ a இன்ட்டு n ஃபேக்டர் இங்கே கே இருக்கிற பிக்கு என்ன பண்ண b இன்ட்டு n ஃபேக்டர். அப்போது இங்கே இந்த மாதிரி எழுதிட்ட பிறகு இதை மட்டும் மேலே இருக்கிறதுக்கு மட்டும் a இன்ட்டு ஏ n ஃபேக்டர்னா a பவர் n b இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் b பவர் n. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் a டிவைடட் பை b ஹோல் பவர் n அப்படின்ற சமாச்சாரம் நம்ம சொல்கிறோம். சரியா ரைட். இது ஃபிஃப்த் லா. ஃபிஃப்த் லாவோட எக்ஸாம்பிள் என்ன 3 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்னது இங்கே மேலே 3 ஸ்கொயர் டிவைடட் பை என்னது 2 ஸ்கொயர் 9 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு என்னது 2.25. ஆனால் இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்ம இங்கே இதை பிரகாரம் எப்படி பேசலாம் அப்படின்னா 3/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 3/2. அப்போ 3 3s are 9 டிவைடட் பை 4 தட் இஸ் 2.25 அப்படின்றது நம்ம தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் லா என்ன சொல்லுது a பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அது எனிதிங் பவர் 0 1 அப்போ ப்ரூவ் பண்ணால் a பவர் 0 இஸ் ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் n. இப்போ a பவர் 0 எனக்கு வேணும்னா a பவர் 2 மைனஸ் 2 இதனோட வேல்யூ 0 தானே. அப்போ a பவர் 3 மைனஸ் 3 0 தானே. a பவர் n மைனஸ் n 0 தானே. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோங்க a பவர் n மைனஸ் n இந்த 0க்கு ஈக்குவலாக நான் எழுதுறேன். எழுதிட்ட பிறகு இதை நான் என்ன பண்ணுறேன் மீண்டும் பிரித்து எழுதுறேன் a பவர் n. இது என்ன பண்ணுறேன் a பவர் n இன்ட்டு ஏன்னா நம்ம அடியன் சம்பந்தம் மேலே கூட்டிருக்கோம்னு சொல்லல a பவர் m இன்ட்டு a பவர் n தட் இஸ் a பவர் mn. இப்போ இது mn அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோங்க a பவர் n இன்ட்டு a பவர் மைனஸ் n. இந்த மைனஸ் n வந்து டிவைடில் வர்றப்போ a பவர் n எனக்கு கிடைக்கும். a பவர் n இங்கே இருக்கிற a பவர் n இந்த மைனஸ் n தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த மைனஸ் n தான் என்னது டிவைட் வர்றப்போ a பவர் என்ன வரும். ஸோ அப்போ a பவர் n கேன்சல் திஸ் வேல்யூ இஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் 5 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 7 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத சொன்னால் போதுமானது. செவன்த் லா என்ன சொல்லுது a பவர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு என்னது 1 பை a பவர் n. a பவர் மைனஸ் n தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்னோம்ல அதே தான் இது. பை ஃபர்ஸ்ட்ல a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் என்னது m ப்ளஸ் n. செகண்ட்ல என்ன சொல்லுது a பவர் m டிவைடட் a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. அப்போ a பவர் என்னன்னா என்னன்னு எழுதலாம் அப்படின்னா a பவர் 0 இன்ட்டு a பவர் என்னன்னு எழுதுறேன். அப்போ a பவர் 0 இன்ட்டு என்ன பண்ணுறேன் a பவர் மைனஸ் n. அப்போ இப்போ எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 இன்ட்டு a பவர் மைனஸ் n. அப்போ 1 டிவைடட் பை a பவர் n அதுதான் இங்கே நம்ம சொல்லுவோம். சரியா அப்போ தஸ் 3 பவர் மைனஸ் 2 இருக்குதுன்னு வச்சுக்க 3 பவர் மைனஸ் 2 எப்படி எல்லாம் 1 பை 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த 1 பை 9 அப்படின்றத நம்ம முடிச்சிடலாம். சரி இப்போ என்ன சொன்ன சிம்பிளிஃபை பண்ணுன்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆன்சர் சிம்பிள் பண்ண ஒரு நம்பரில் கொண்டு கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ 3 பவர் 5 ஓகே. இப்போ 27 இப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே காமனாக 3 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 27 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ அங்கே நம்ம 3 ஸ்கொயர் எழுதலாமா 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3. அதே மாதிரி இங்கே 9 வந்து என்ன அர்த்தம் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அதனால தான் இங்கே 9 இங்கே எழுதிருக்கலாம். 3 ஸ்கொயர் இந்த 3 ஸ்கொயர்னு அர்த்தம் அதான் 9 பவர் 4 அது 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 4னு மாத்திரேன். அதே மாதிரி இங்கே 81 இங்கே இருக்கு இல்லையா அந்த 81 நான் எப்படி எழுதலாம்னா
3 power 4 is equal to 81. அப்போ 3 power 4 whole power 4 நம்ம மாத்திரப்ப எல்லாமே காமனா பேஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்குது 3 3 3 3 எல்லாமே 3 சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த 3 3 into 3 என்னது 9, 2 into 4 8, 4 into 4 16. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். இது எல்லாத்தையும் பாரு 3 power 5, 3 power 9, 3 power 8 divided by 3 into 3 power 16 is equal to இப்போ நம்ம அடியன் சம்பந்தமாக கூட்டிக்கலாம் நம்ம சொன்னோம்ல. அப்போனா இப்போ எல்லாமே 3 இருக்குது. காமனாக ஒரு 3 போட்டுக்கோ. இங்கே மேலே 5 9 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. அதே மாதிரி கீழே என்ன பண்ணுவோம், ஒரு 3 போட்டுக்கோ. மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 3 power 17 அப்படின்னு நமக்கு வந்துடும். சரியா? இப்போ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடையாது, எனக்கு 22 கிடைக்குது. இதை கீழே இருக்குது ஆட் பண்ண 17 is equal to 3 power 22 minus 17 is equal to 3 power 5. 3 power 5 எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். இப்போ நம்ம அங்கே எப்படி நம்ம ஒரு நம்பர்ஸில் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணிடலாம். இப்போ பாரு, இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பேஸ் எக்ஸாவே இருக்குது. இங்கேயும் என்னது எக்ஸா இருக்குது. ஈஸி சிம்பிளாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிறத இங்கே எழுதுறோமா. எழுதிட்ட பிறகு இங்கே டிவைடில் இருக்கிற எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஏ மேலே, அதாவது என்ன டினாமினேட்டர் இருக்குது நியூமினேட்டரில் போகிறப்போ மைனஸாக வரும். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் மைனஸ் எம் மைனஸ் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் மைனஸ் எம் ப்ளஸ் ஏ. இதை வந்துச்சா. இப்போ மேலே இருக்கிற ஏ ப்ளஸ் பி தோ இருக்குது, ஏ மைனஸ் பி தோ இருக்குது, எம் மைனஸ் 2a தோ இருக்குது. சரி, அப்போ ஒட்டு மொத்தமாக பண்ணுறப்போ இந்த மைனஸ் பி மைனஸ் ஏ பிக்கு கேன்சல் ஆகும். இந்த மைனஸ் 2aக்கு இங்கே ஒரு 2a கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் கடைசியாக இந்த எம்முக்கு இந்த எம்மு கேன்சல் ஆகும். கடைசியாக ஒரே ஒரு ஏ மட்டும்தான் நிற்கும். தட் இஸ் இது எக்ஸ் பவர் ஏ அப்படின்ற அர்த்தம். சரியா? ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் 3 power x minus y is equal to 27, 3 power x plus y is equal to 243. அப்படின்னா சொல்கிறாங்க, இந்த கொடுக்கப்பட்ட இந்த வேல்யூஸ் கிவன் வேல்யூஸ்க்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லுறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணும், 27 என்ன அர்த்தம், 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் வரும் 27. அதை தான் இங்கே எழுதிருக்கிறோம். இங்கே 3 வந்து 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 243 வரும். அப்போ என்ன இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா 243 சரியா, 3ஆல போடு, 3ஆல போடு. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், 8 81 வரும். அதுக்கப்புறம் மீண்டும் 3ஆல போடு. இங்கே என்ன வரும், 27 வருமா. மீண்டும் 3 போடு. 3 போட்டோன்னா இங்கே என்ன வரும், 9. மீண்டும் 3 போடு. இங்கே என்ன வரும், 3 வரும். மீண்டும் 3 போடு. இங்கே என்ன 1. அப்போ அந்த மாதிரி 3 எத்தனை டைம்ஸ்னா 5 டைம்ஸ் இங்கே வரும். இப்படி தான் நம்ம கொஞ்சமாக அந்த 3 power 5 எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரியா? இப்போ நமக்கு நமக்கு தெரியுன்றதை நம்ம டேரெக்டாக 3 power 5 சொல்லலாம். ஆனால் தெரில அப்படின்னா நீ இந்த மாதிரி போட்டு தான் நீ என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். அப்போ இப்போ என்ன பண்ணலாம், 3 power x minus y is equal to 27 எழுதிட்டுனா இஸ் சேம் அஸ் 3 power x minus y is equal to, அப்போ 27 பதிலாக நான் என்ன எழுதலாம், 3 ஸ்கொயர் எழுதலாமா. அதான் எழுதிருக்கிறேன். பை ஈக்குவேட்டிங் பவர்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் இந்த பவர்ஸ் மட்டும் ஈக்குவேட்டிங் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அது 3, ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இந்த செகண்ட் கேஸ்க்கு நம்ம சொல்லுவோம் 3 power x plus y is equal to 243 மீன்ஸ் 3 power x plus y is equal to 3 power 5. அண்ட் ஸோ இப்போ மீண்டும் இது என்ன பண்ண, இது ஈக்குவேட்டிங் பண்ணு, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டு என்ன பண்ண, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இதை ரெண்டு நான் ஆட் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலை, எக்ஸ் ஆட் பண்ணலாம் வரும் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், என்னது 2 இந்த 4 2 சொல்லலாம். அந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது நம்ம இங்கே சொல்லிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன, இதில் கொஞ்சம் அப்ளை பண்ண என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் 4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது தெரியும். அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க பாரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஃப்ரம் 2லேருந்து 4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அண்டு இப்போ என்ன பண்ணுங்க,
இந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போ -4 வரும், இதோட வேல்யூ 1. ஸோ ஒயோட வேல்யூ 1 அப்படின்றது நம்ம அங்கே சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு சி பவர் ஐ, சி இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் இசட், ஸோ தட் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் போதுமானது. அப்போ என்ன சொன்ன, கன்சிடர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ். சரியா? அப்போது இதுதான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லிடுறாங்க, பி இஸ் ஈக்குவல் டு சிஒய். அப்போ இந்த பிக்கு பதில் என்ன பண்ண, சிஒய் போட்டு ஹோல் பவர் எக்ஸ் போட்டியா. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், சி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ இசட். அப்போது என்ன பண்ண, சி பவர் இந்த ஒய் எக்ஸ், சி பவர் ஒய் எக்ஸ்னு எழுதலாமா. இந்த சிக்கு பதில் மீண்டும் என்ன பண்ணலாம், ஏ இசட்னு எழுதலாமா. அப்போ ஏ இசட்னு எழுதுனா அப்போ ஏ பவர் எக்ஸ் ஒய் இசட்னு காமனாக வருமா. அப்போ இங்கே ஏ பவர் இசட் வந்ததா, இந்த பக்கம் என்னது லெஃப்ட் சைடில் ஏ இருக்குமா. அப்போ ரெண்டு ஈக்குவேட்டிங் பண்ணுறப்போ அப்போ எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1ன்னு நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ரைட். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள்